இன்று திருநீற்று புதனை நாம் துவங்குகிறோம். தவக்காலம் இன்றைய நாளில் துவங்கப்படுகிறது. இஸ்ராயல் மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் 7ஆம் மாதம் 10ஆம் நாளில் நோன்பிருக்க வேண்டும். அன்றைய நாளில் அவர்கள் தூய்மையாக்கும்படி குரு பாவக் கழுவாய் பழியை நிறைவேற்றுவார். குரு பாவக் கழுவாய் நிறைவேற்றியவுடன் மக்கள் தூய்மையடைவார்கள். மேலும் அவர்கள் பாவ மன்னிப்பு பெற சாக்கு உடை உடுத்தி சாம்பலில் உட்கார வேண்டும். 1091ஆம் ஆண்டு வனபந்தோ சங்கம் தவக்காலத்தின் முதல் நாளில் சாம்பல் பூசிக்கொண்டு நோன்பிருக்க வேண்டும் என்றது. அப்படித்தான் தவக்கால முதல் நாளில் சாம்பல் பூசிக்கொண்டு நோன்பிருக்கிறோம். இந்த தவக்காலம் நமக்கு மனம் மாறுங்கள் என்ற அழைப்பை கொடுக்கிறது. இது திருமுழுக்கு யோவானின் முதல் வார்த்தை, இயேசுவின் நற்செய்தி பணியின் முதல் வார்த்தை, திருத்தூதர்களின் தூதரை பணியின் முதல் வார்த்தை. உண்மையான மனமாற்றம் என்பது செயல்களில் வெளிப்படுவது, பாவச் செயல்களிலிருந்து திரும்பி வருதல். ஆண்டவர் இயேசுவின் வாழ்வு, அவரது பாடுகள், அவரது மரணம் அனைத்தும் நம் மனமாற்றத்திற்காகத்தான். இந்த மனமாற்றத்தை நம்முடைய வாழ்வில் இந்த நாட்களில் கடைபிடிப்போம். மனமாற்றம் என்னும் நற்கனியை நாம் பெற்று இயேசுவிடம் அண்டி வந்து அவரோடு ஐக்கியமாவோம். ஆமேன்.